ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோ 2025 டிஎன்ஏ கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வீடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கடந்த வருடம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எப்படி நடந்துச்சு, ஸோ என்னென்ன ரீஜியனில் அதிகமான சீட் ஃபில்லப் ஆச்சு, என்னென்ன காலேஜஸ் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ எந்தெந்த கோர்சஸில் வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக ஃபில்லப் ஆச்சு, இப்படி முழுமையான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு மஸ்ட் வாட்ச் வீடியோ, சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம சில கல்லூரிகளை பற்றி பேச போகிறோம். அந்த கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கல்லூரியில் நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கோர்ஸை பற்றி, காலேஜை பற்றி, இல்லை அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எங்கிட்ட கேட்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணி எங்களோட கொஸ்டின் நீங்கள் கேளுங்க. மேலும் இந்த நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட்ஸ், முதல்ல கீ இன்சைட்ஸை பார்த்துலாம். மொத்தமாக இருக்கக்கூடிய பிஇ பிடெக் சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,21,708 சீட்ஸ், சரிங்களா? இவ்வளோ சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. இதில் வந்து 12,915 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்த்து 1,21,000 சீட்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு. ஆனால் மொத்தமாக இருந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,62,392 சீட்ஸ் வந்து 433 கல்லூரியில் இருந்துச்சு. ஸோ என்ன தான் 1,21,000 சீட் அலாட் ஆனால் கூட 1,07,000 சீட்ஸ், அதாவது 1,07,805 சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட இது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்க்கும்போது 66.39%, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 34% சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகலை. வேக்கண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 54,587 சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்குது, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், சீட்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது, நீங்கள் அவசரப்படாதீங்க, சரியா? கண்டிப்பாக எல்லாருக்குமே சீட்ஸ் உண்டு. ஸோ பிரான்ச் வைஸாக பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸில் தான் அதிகமான சீட் ஃபில்லப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 84,328 சீட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், இந்த மாதிரியான கோர்சஸில் தான் வந்து நிறைய சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான இடத்துல 18,846 சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. இசிஇ சென்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 15,724, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், விஎல்எஸ்ஐ டிசைன், அந்த மாதிரியான சீட்ஸ். அதே மாதிரி ட்ரிபிள்இயில் வந்து பார்த்திங்கன்னா 15,269 சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 13,167 சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கு, சரிங்களா? அதே சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 10,772 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட், அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது லோயஸ்ட்டாக ஃபில்லப் ஆகிருக்கக்கூடிய சீட்ஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் காலேஜஸை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 29 கல்லூரிகளில் 100% சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. 172 கல்லூரிகளில் 75% சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. 50% கல்லூரிகளில் 257 சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. 52 காலேஜில் வெறும் 10% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 12 கல்லூரிகளில் வெறும் 1% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 7 கல்லூரிகளில் சீட்ஸே ஃபில்லப் ஆகலை, சரியா? ஸோ இது என்னென்ன கல்லூரிகள் ரொம்ப குறைவாக சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்குன்றத நம்ம இன்னொரு வீடியோவில் போட போகிறோம். அந்த கல்லூரிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, இந்த சீட்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன் டைப்ஸை பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மொத்தம் 3 இருக்குது இல்லையா? சிக்ரி, சிப்பட் அண்டு ஐஏசிடி, சரிங்களா? இந்த 3த்துலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸும் ஃபில்லப் ஆயிடுச்சு. 3 கல்லூரிகளில் 173 சீட்ஸ் இருந்துச்சு, ஃபில்லப் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகளான சிஐடி, பிஎஸ்ஜிசிடி அண்டு டிசி, அதாவது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, சரியா? இந்த 3 கல்லூரிகளில் 2,459 சீட்ஸில் எல்லாமே ஃபில்லப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து மொத்தம் 12 கல்லூரிகளில் 5,023 சீட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் 98.05% சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் 395 கல்லூரியில் 1,59,958 சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 66.4% சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. அதே மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ரீஜனல் கேம்பஸஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 கல்லூரிகள் இருக்குது. அதில் வந்து 5,645 சீட்ஸில் 80.25% தான் சீட்ஸ் ஃபில்லப் ஆகிருக்கு. யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஏசிடி, எம்ஐடி, சிஇஜி அண்டு எஸ்ஏபி, இதில் வந்து 4 கல்லூரிகளில் 2,270 சீட்ஸில் அனைத்து சீட்ஸுமே ஃபில்லப் ஆகிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி டாப் காலேஜஸ், அதாவது 100% சீட்ஸ் ஃபில்லப் ஆன காலேஜை பொறுத்த வரைக்கும் பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிஹெச்ஜி ஐடெக் என அழைக்கப்படக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்டு அப்ளைட் ரிசர்ச், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்,
அடுத்தது காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங், இதுவும் கோயம்புத்தூர் இருக்குது. அதுக்கப்புறம் ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ், கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ். இந்த கல்லூரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 100% சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு, அதாவது ரீஜனல் அடிப்படையில் பார்க்கும்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் தான் மாணவர்கள் அனைவராலும் விரும்பப்பட்டிருக்கு. சென்னையில் சில கல்லூரிகள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கல்லூரி, எஸ்எஸ்என் மற்றும் சில கல்லூரிகள் மட்டும்தான் நல்ல சீட்ஸ் ஃபில்லப் ஆயிருக்கே தவிர சென்னையிலே இருக்கக்கூடிய நிறைய கல்லூரிகளில் வந்து சீட்ஸ் வந்து குறைவாக தான் ஃபில்லப் ஆயிருக்கு. மற்ற யூனிவர்சிட்டி, அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ் இதை கம்பேர் பண்ணும்போது யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூஷன் காலேஜில் வந்து அட்மிஷன் வந்து லேக் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவாக சீட்ஸ் ஃபில்லப் ஆன ரீஜனை பார்த்துடலாம். பண்ருட்டி ஏட்டுவை பொறுத்த வரைக்கும் 40 சீட்ஸ் வந்து வேக்கண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 61.87% தான் ஃபில்லப் ஆயிருக்கு. பட்டுக்கோட்டையில் வந்து 63.84%, திண்டுக்கல்லில் 62.77%, ராமநாதபுரத்தில் 59.18%, தூத்துக்குடியில் 54.61%, அரியலூரில் 50.46%. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரிகள் எல்லாம் வந்து ஏன் சீட்ஸ் ரொம்ப குறைவாக ஃபில்லப் ஆயிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்னால் பாஸ் பர்சன்டேஜும் புவர் பிளேஸ்மெண்ட்ஸும் தான் காரணம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷனான விஷயம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸில் வந்து கிட்டத்தட்ட 30,000 சீட்ஸ் வந்து ஃபில்லப் அதிகப்படுத்தினாங்க. அதாவது 2023 காட்டிலையும் 2024 இந்த கோர்சஸில் வந்து 30,000 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லா சீட்ஸும் ஃபில்லப் ஆகும்னு நினச்சாங்க. ஆனால் வெறும் 15,540 சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாதியில், அதாவது இன்க்ரீஸ் ஆன சீட்ஸில் பாதி சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆச்சுன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 440 கல்லூரிகளில் அவங்க சீட்ஸ் மொத்தமாக ஃபில்லப் ஆயிருக்குல்ல, அதில் வந்து 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் மிக அதிகம். கிட்டத்தட்ட 75% வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவர் காலேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 7.5 ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்கள். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி அட்மிஷன் ட்ரெண்ட்ஸை பார்த்துக்கலாம். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் டாப்பில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து 52 டாப் ஸ்கோரரில் 32 பேர் வந்து சிஎஸ்சி தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து 26,254 எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸில், அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் சொல்கிறேன், 17,679 சீட்ஸ் தான் சீட் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. சரிங்களா? மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸான டெக்ஸ்டைல், பெட்ரோலியம்லாம் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 10.86% தான் சீட் ஃபில்லப் ஆயிருக்கு மொத்தம் சீட்ஸில். அதே மாதிரி மோஸ்ட் காலேஜஸில் வந்து ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் ஃபில்லப் ஆயிருக்கு. 178 காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸே ஃபில்லப் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் அடிப்பில் ரொம்ப குறைவு. அதேமாதிரி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னும் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் விவரம் இன்னும் சரியாக தெரியலன்னு நினைக்கலாம். எம்ஐடி, சிஇஜி, டிசிஇ, சிஐடி இதெல்லாம் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்டு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸாக இருக்குது. சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது சிக்ரி வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட்லேயே ரொம்ப ஃபேவரட்டான இன்ஸ்டியூட்டாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கடந்த 5 வருடங்களில் போன வருடம் தான் மிக அதிகபட்சமான அட்மிஷன் நடந்திருக்கு, ஏதாவது இன்ஜினியரிங் கல்லூரியில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த அட்மிஷன்ஸில் வந்து டாப்பை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா 38 கல்லூரிகளில், அதில் 20 கல்லூரிகள் தான் மாணவர்கள் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தும் கூட மிச்சம் 18 கல்லூரிகள் வந்து சீட்ஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 10% குறைவான சீட்ஸ் ஃபில்லப் ஆன கல்லூரிகள் பற்றின, அதாவது அந்த கல்லூரிகளுடைய என்ன சொல்லுவாங்க, ரெகக்னேஷன், அஃபிலியேஷன், இதெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றது நம்ம வெற்றி கேரக்டருடைய அட்வைஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அட்வைஸாக பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு சின்ன சஜஷன் வேணால் சொல்லலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா இந்த வெறும் 10% சீட்ஸ் ஃபில்லப் ஆச்சுன்னா அவங்களால ஃபேக்கல்ட்டிஸ், ஃபெசிலிட்டிஸ், ஒர்க் ஷாப், லேப் எதுவுமே ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்பவே சஃபர் ஆவாங்க. முக்கியமாக இன்ஜினியரிங் அப்படின்றது ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ஒரு கோர்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.